அவ்வளோ பயம் இருக்கிறவங்க இந்த வியாபாரத்துக்குள்ளே வர முடியாது. இந்த வியாபாரத்துக்குள்ளே ரிஸ்க்ன்றது கண்டிப்பாக இருக்குங்க. அந்த ரிஸ்க்கை நம்ம லிமிட் பண்ணுறதுக்கு தெரியணும். இன்ட்ராடே ட்ரேடில் ஒழுங்காக பண்ணலன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் உட்கார வச்சாலும் லாஸ் தான் பண்ணுவாங்க. புரிஞ்சு பண்ணாலும் இந்த வியாபாரம் உங்களை கொண்டு போய் நிறுத்துற இடம் வேற மாதிரி இருக்கும். புரியாமல் பண்ணாலும் இந்த வியாபாரம் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தம்னே தெரியாது. இந்த 10 வருஷத்துல நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக பணம் கொடுத்துதா, ரியல் எஸ்டேட் பணம் கொடுத்துதா, மியூச்சுவல் ஃபண்ட் பணம் கொடுத்துதான்னு பார்த்தா ஸ்டாக் தான் நிறைய பணம் கொடுத்துது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் $400 கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா $3000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிட்காயினில் வந்து என்னோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிளாஸ் பண்ணாலும் நான் மட்டும் தான் எடுப்பேங்க. என்னை தவிர என்னோட டெக்னிக்கை வந்து வேறு யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட டெக்னிக் ஃபுல்லாகவே காப்பிரைட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் மட்டும்தான் கிளாஸ் எடுப்பன்றதையும் வந்து புரிஞ்சுக்கணுங்க. எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சார், அதே மாதிரி இன்ட்ராடேயில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது வந்து நீங்களுமே கூட சொல்லியிருந்தீங்க, இந்த பேனிக் அப்படிங்கிறது. நம்ம நிறைய நியூஸஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த பேனிக்னால தான் நிறைய அமௌண்ட்டை வந்து இழந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பேனிக்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? இப்போது இதில் 2 விதமாக பார்க்கணுங்க. இன்ட்ராடேட்டில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் நிறையா இருப்பாங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறது ஃபுல்லாகவே பப்ளிக் பணத்திலங்க. அவங்க எந்த விதத்துலையும் பயப்பட மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபண்ட்லங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே வாங்கணும்னு தெரியாத இடத்துல போய் இங்கே வாங்கிடுவாங்க. ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. திடீர்னு 2000 ரூபாய் இறங்கின உடனே பயத்தில் இவங்க கட் பண்ணிடுவாங்க. இவங்க கட் பண்ணி முடித்த உடனே மார்க்கெட் வந்து மேலே போகுங்க. நிறைய இடத்துல இன்ட்ராடேல வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்குங்க. இவங்களுக்காகவே அந்த ஸ்டாக் வெயிட் பண்ண மாதிரி இருக்குங்க. இவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிடுங்க. அப்போ என்னன்னாங்க, அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அழுத்தத்தை அவ்வளோ பேருக்கும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் வெளியே அனுப்புகிற அளவுக்கு ஒரு அழுத்தத்தை வந்து அந்த நேரத்தில் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம நினைக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் போட்டால் அடிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து ரியல் விஷயம் கிடையாதுங்க. ஸ்டாப் லாஸ்ன்றதெல்லாம் அவனோட பார்கெயின் ப்ரைஸ். அவள் தான் நம்மளோட நஷ்டம் வந்துங்க அவனோட பார்கெயின் ப்ரைஸாக தான் வச்சுக்கணும் வழியே. ஸ்டாப் லாஸ்ன்றது அவன் அதுக்காக வெயிட் பண்ணி ஏதோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தெல்லாம் எடுக்கிறான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ பேனிக்ன்றது என்னென்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவாங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. 12,000 போனால் கொடுத்துடலான்னு ஒரு 2,000 ரூபாய் குறைஞ்ச உடனே பயத்தில் வந்துடுவாங்க. 8,000 ஆயிடுச்சிங்களா, திரும்பி சும்மா இருக்காதுங்க. அந்த 2,000 சரி பண்ணலாம், திரும்பி வேறு எதுனா வாங்குவாங்க. இப்படி இவங்களே பயந்துங்க இவங்க பணத்தை வந்து ஜீரோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ பயம் இருக்கிறவங்க இந்த வியாபாரத்துக்குள்ளே வர முடியாது. இந்த வியாபாரத்துக்குள்ளே ரிஸ்க்ன்றது கண்டிப்பாக இருக்குங்க. அந்த ரிஸ்க்கை நம்ம லிமிட் பண்ணுறதுக்கு தெரியணும். இந்த வியாபாரத்தில் நாங்கள் முழுசாக சொல்கிறது என்னென்னா, உனக்கு நஷ்டத்தை தடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் லாபத்துக்குள்ளே போக முடியுங்க. அப்போ நஷ்டத்தை தடுக்கிறது எங்கன்றது தான் முதல்ல இங்கே லேர்ன் பண்ணணும். லாபம் அப்பாற்பட்ட பிரச்சனை. யாருக்கு நஷ்டத்தை தடுக்க தெரியுதோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து லாபத்துக்கு போயிடலாங்க. அது எந்த சந்தேகம் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நஷ்டத்தை தடுக்க தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த டாக்டரோட அவரோட எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். இப்போ இதே மாதிரி சார் ஒருத்தவங்க வந்து இன்ட்ராடேக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த ஒரு கட்டத்தில் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும்ல சார், போதும் இதோட இந்த லிமிட்டோட நான் வந்து வெளியில் போயிடுறேன் அப்படின்னா அது எந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும் போகலாம் சார்? அதாவதுங்க, ஒருத்தர் ஃபஸ்ட்டு போடுற அமௌண்ட்டுங்க எவ்வளோனா இருக்கட்டும். 50,000 போடுறாரா, 1,00,000 ரூபா போடுறாரா, அதுக்காக 5 லட்சம் 50 லட்சம்லாம் போட்டுறக்கூடாதுங்க. 50,000 போடுறாரு, 1 லட்சம் போடுறாருன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, இந்த 50,000 ரூபாவை வந்து 1 லட்சம் நீங்கள் ஆக்கிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுங்கள். 50,000 ஜீரோ ஆச்சுன்னா ஓகே, ஒரு பிஸ்னஸ் உள்ளே போனோம், இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகலன்னு வெளியே போயிடுங்க. ஏன்னாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைங்க மெதுவாக இந்த பிஸ்னஸுக்கு கடன் வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. கடன் மட்டும் வாங்கி போகிறது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன தவறு பண்ணுறாருன்னா ஃபேமிலிக்கு தெரியாமல் கடன் வாங்கி போடுறாருங்க. இது ஆண்கள் மட்டும் இல்லைங்க, இப்போ பெண்களும் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. பெண்கள் கூட பார்த்திங்கன்னா கணவருக்கு தெரியாமல் இல்லை ஃபேமிலிக்கு தெரியாமல்லாம் கடன் வாங்கி போடுறவங்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. இது என்ன ஆகும்னா இன்னொரு பயத்தை உருவாக்கும். ஏற்கனவே மார்க்கெட் பயத்தை உருவாக்கின்னு இருக்குங்க. இந்த கடன் பிரச்சனை என்ன ஆகும்னா இன்னொரு பயத்தை வந்து உருவாக்கிடும். இப்போ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதாங்க, உங்கள் மனநிலை சார்ந்த விஷயங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுங்க. இதை வாங்கி இதில் சம்பாரித்து நான் மளிகை வாங்கணுங்க, நான் வாடகை கட்டணும்னா வந்துடாதீங்க, முடியாதுங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் மளிகைனா வாங்கிக்கிங்க, வாடகைனா கட்டிங்க, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. எந்த விதமான ஃபோர்ஸோடையும் இதை சாதிச்சே ஆகணும், இது கிடைச்சே ஆகணும்னா அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாக இந்த மார்க்கெட் வந்து பணம் கொடுக்காதுங்க, கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாதுங்க. சரி, இப்போது இதெல்லாம் ஒரு நபர் வந்து பார்த்துட்டு இவ்வளோ ப்ரெஷர்லாம் எனக்கு வேண்டாம், இன்ட்ராடே வந்து இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. இது ஒரு சினாரியோ.
இன்னொரு சினாரியோ நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இன்ட்ராடே வந்து ப்ராஃபிட்டே தரல, லாஸை தான் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு சினாரியோ. இப்போ இந்த 2 பேர் வந்து வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லலாம் சார்? அது ஸ்விங் ட்ரேடுக்கு போயிடலாங்க. அதை இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 3:30 மணி வரைக்கும் முடிவு எடுத்தாகணும். இதில் என்ன பிரச்சனைன்னா நீங்கள் பை அண்ட் செல்லும் பண்ணணும், செல் அண்ட் பையும் பண்ணணுங்க. ரெண்டுமே இருக்குங்க. வாங்கியும் விற்கலாம், விற்றுட்டும் வாங்கலாம். எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. 2 டைரக்ஷனில் இருக்கிறதுலலாம் டெக்னிக் அப்ளை பண்ணணுங்க. அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியும். ஏன்னா 2 வழி இருக்குங்க. ஒன்று தோல்வி, இன்னொன்று வெற்றிங்க. அப்போ இன்ட்ராடேயில் வந்துங்க மேலே போகுமா கீழே வருமா? இன்ட்ராடே வந்து பெரிய பூதம் மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 ஒரு பெல் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு ஒரு கேம், அவ்வளோதாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா கண்டுபிடி, அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா யார் தவறாக கண்டுபிடிச்சாங்களோ அந்த பணத்தை எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. தவறாக கண்டுபிடிச்சா உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து அங்கே கொடுக்குறாங்க. இன்றைக்கி ரிலையன்ஸ் என்ன ஆக போகுது, இன்றைக்கி ஐடிசி என்ன போக போகிறதெல்லாம் வந்து ஒரு லாங் டைம் விஷயம் தானே வழியே ரியல் டைமுக்கு வந்து அது யூஸ் ஆக போகிறது கிடையாதுங்க. அப்போது இது வந்து என்னென்னா அந்த டைம் டூரேஷன் தான் போராட்டம்ங்க. இதில் இன்னொரு போராட்டம் என்னென்னா வாங்கி கொடுக்குறதா விற்றுட்டு வாங்கி கொடுக்குறதா 2 இருக்குங்க. இதுதான் ப்ராப்ளம். இந்த 2 டைரக்ஷனில் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், டெக்னிக்கல் அப்ளை பண்ணாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி வாங்குறாருன்னு நினச்சிங்களேன், அதில் 2 இருக்குங்க. ஜெயிக்கும் ஜெயிக்காதுங்க. ஒரு ரேஸுக்கு போகிறாருங்க, ஓடும் ஓடாதுங்க. ஒரு அரசியல் ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டாருங்க. ஒரு சினிமா ஓடும் ஓடாது. இது 2 இருக்குங்க. அப்போ அதுக்கு டெக்னிக் அப்ளை பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் லாட்ரியில் 25 கோடி ஜெயிச்சவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் நேராக போனவொன்னே ஒரு லாட்ரி கொடுன்னு வாங்கிருக்க மாட்டார். ஏதோ ஒரு டெக்னிக் அப்ளை பண்ணியிருப்பார். எனக்கு 8 பிடிக்காதுங்க, எனக்கு 9. அது அவரோட டெக்னிக், அவ்வளோதாங்க. அது ஒரு கேம். ஆனாலும் அதுக்கு ஒரு டெக்னிக் அவர் அப்ளை பண்ணுறாருங்க. அப்படி இருக்கும்போதுங்க ரேஸுக்குங்க, நீங்கள் ரேஸுக்கு இங்கே என்ன குதிரை ஓடுதோ அந்த குதிரையை பார்க்க மாட்டாங்க, அதோட ஜென்ரேஷன் எப்படி ஓடிச்சுன்னு தான் பார்ப்பாங்க. அது ஒரு கணக்கு இருக்குங்க. நீங்கள் இந்த கிண்டி பக்கம் போனீங்கன்னா தெரியும், ஒரு புக் வச்சுக்கிட்டுங்க ஒரு பெரிய என்னங்க கணக்கு போடுறீங்க, ஓடுற குதிரை இங்கே இருக்கும், அது எங்கேயோ இருக்குங்க, அது இறந்து கூட போயிருக்கும், அதோட ஜென்ரேஷனை கேல்குலேட், அது ஒரு டெக்னிக்குங்க. எதை பேஸ் பண்ணியும் ஒரு டெக்னிக் கணக்கு போடுறாங்க. அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ ஒரு பொருள் கொடுக்குறியா, நான் 2 பொருள் கொடுக்குறேன். ஜெயிக்கிறதுக்கு உண்டான உத்திகள் சினிமாலேயே நம்ம பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு போய் பார்த்தா அது படத்தில்னுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு பண்ணுறாங்க. அப்போ இது வந்து வெற்றி தோல்வி இருக்கிற இடத்துல வந்து டெக்னிக் அப்ளை பண்ணணும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குங்க. மேலே போகும் கீழே வரும் டெய்லி ட்ரேடில். அப்படி இருக்கும்போது நீங்கள் டெக்னிக்கை வந்து சரியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியுங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிற 100க்கு 90 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறவங்களே கிடையாதுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்னா என்னன்றதை பார்த்துட்டு நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதில் ஒரு சதவீதம் வந்து கொஞ்சம் கூடி இருக்குங்க டெக்னிக்கலாக பண்ணுறவங்க. பட் முன்னாடியெல்லாம் பண்ணவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக வருவாங்க, விஆர்எஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் எஸ்பிஐயில் சீனியர் மேனேஜர்னு சொல்லிட்டு அந்த ஒரு பந்தாலேயே அவர் இருப்பாருங்க. எஸ்பிஐ வேறு, எஸ்பிஐயில் நேற்று வரைக்கும் நீ சைன் பண்ணது எல்லாம் பண்ணதெல்லாம் பப்ளிக் பணத்தில், இப்போ நீ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது உன்னோட ஃபேமிலி ஃபண்டில். அந்த ஈகோ கூட இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய பேரை வந்து அழிச்சிருக்குங்க. இந்த ஈகோ இருக்கக்கூடாதுங்க. டெய்லி மார்க்கெட்டில் புதுசாக இருக்கணுங்க. நீங்கள் வந்துங்க இன்ட்ராடே ட்ரேடில் ஒழுங்காக பண்ணலன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் உட்கார வச்சாலும் லாஸ் தான் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃபோர்ஸுங்க. நான் தான் சொன்னேன், மரண பயத்தை உருவாக்கிடுவோங்க. அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க. அங்கே நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதுன்றது தான், அந்த மெத்தட்ஸை தான் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ பிஸ்னஸ் மோசமானா பிஸ்னஸ் மோசமே கிடையாதுங்க. நீங்கள் எடுக்கிற இடம் எங்கே வாங்கணும்னு தெரிய மாட்டேங்குங்க, எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்க. அதை கரெக்டாக புரிஞ்சு பண்ணும்போது இதில் ஆப்ஷன் இருக்குங்க. இன்றைக்கி ஆப்ஷன்லாம் நல்ல பணம் கொடுத்துருக்குங்க. ஈக்குட்டிலே நிறைய பணம் கொடுக்குதுங்க. ஃப்யூச்சர்லாம் இன்றைக்கி ஹை மார்ஜின் ஆயிடுச்சிங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வராங்க. நல்ல வியாபாரமும் பண்ணலாங்க. புரியாத வரைக்கும் இது சிக்கலை வந்து கொடுக்கும். புரிஞ்சு பண்ணால் இந்த வியாபாரம் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற இடம் வேறு மாதிரி இருக்கும். புரியாமல் பண்ணால் இந்த வியாபாரம் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தம்னே தெரியாதுங்க. ஸ்விங் ட்ரேடில் அந்த பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா பை மட்டும்தான் பண்ணி வைக்க முடியும். அப்போ இன்றைக்கில்னா நாளைக்கு விற்றுக்கலாம், நாளைக்குன்னா நாளை மறுநாள் விற்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கால அளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் லாபத்தில் இருப்பீங்க. அதுதான் பிரச்சனை. அப்போது ஸ்விங் ட்ரேடில் நீங்கள் 1 வீக்கில் விற்றுக்கலாம், இல்லை 3 மாதத்தில் விற்கலாம். ஏன்னா முழு பணம் போட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க. அப்போ அங்கே பெயின் இருக்காதுங்க. ஓகே இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போயிடும்ப்பா. அப்போ நீங்கள் கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு நியூஸ் வரும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டு போகலாங்க. அப்போது எவ்வளோ நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் போகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க. அப்போ ஸ்விங் ட்ரேடுன்றது இன்றைக்கே நீங்கள் முடிக்க போகிறது கிடையாதுங்க. அப்போ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இப்போ வேலைக்கு போகிறேங்க, இல்லை வீட்லேயே இருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து பணம் கொடுக்குறாரு, அதை நான் வந்து பண்ணலாம், அவங்கெல்லாம் ஸ்விங் ட்ரேடுக்குள்ளே வரலாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் மட்டும் தாங்க ஒரு பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்ஐசி 500 ரூபாய் இருந்ததுங்க, இன்றைக்கி 1000 ரூபா போயிடுச்சுங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குங்க. ஐஓபி பார்த்தீங்கன்னா 15 ரூபாயில் இருந்ததுங்க, 70 ரூபா போயிடுச்சுங்க.
காஃபி டே 15 ரூபான்னு இருந்ததுங்க 60 ரூபா போயிடுச்சு. நிறைய மிராக்கல் நடக்குங்க இந்த மார்க்கெட்டில். இந்த மார்க்கெட்டில் பணம் பண்ணுற மாதிரி நீங்கள் வேறு எதுலையும் பணம் பண்ண முடியாது. இந்த 10 வருஷத்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக பணம் கொடுத்துதா, ரியல் எஸ்டேட் பணம் கொடுத்துதா, மியூச்சுவல் ஃபண்ட் பணம் கொடுத்துதான்னு பார்த்தா ஸ்டாக் தான் நிறைய பணம் கொடுத்ததுங்க. அந்த அனலைஸும் இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. விஷயங்கள் தெரிஞ்சு நிறைய பேர் அனலைஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிங்க இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்விங் ட்ரேட்லையோ இல்லை லாங் டைம்லையோ இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட வெல்த் வந்து கிரியேட் ஆகுங்க. இன்ட்ராடே பண்ணும்போது நான் சொன்னதான் நல்லா புரிஞ்சு கிளியராக வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இது அதிகமான பணம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இன்ட்ராடேல எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போது இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தும் இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறது இம்மிடியேட்டாக பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் காரணமாக இருக்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க காரணம். உடனடியாக பணம் வேணும், இல்லைனா வேறு யாருன்னா ஸ்க்ரீன்ஷாட் போடுறாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்பி உள்ளே போகிறாங்க. இப்போ எப்படி கால்ஸ் சொன்னாங்க அதே மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட். நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துங்க நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கூகுளில் போயிட்டுங்க டம்மி ஆப்புன்னு இருக்குங்க எல்லா ப்ரோக்கருக்குமே, முக்கியமாக ஜெரோதாக்கு இருக்குங்க. அதில் போயிட்டுங்க நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு டம்மி ஆப்பு 750 ரூபாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ நானே டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், பண்ணிவிட்டுங்க இன்றைக்கி எந்த ஸ்டாக் நல்லா போயிருக்கோ அந்த ஸ்டாக்கை நான் போட்டு இவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு கேல்குலேட் பண்ணால் அதுவே க்ரீனில் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருவாங்க. அது டம்மி, நான் ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டேங்க. அப்போ அந்த டம்மி ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எத்தனை பேருக்குன்னா ஃபார்வர்ட் பண்ணலாங்க. அப்போ நான் இவ்வளோ சம்பாரிச்சேனான்னு பார்த்தீங்கன்னா அது டம்மிங்க. அதுங்க இது அவன் ரெகுலராக போடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க, அதை நம்பி உள்ளே போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சம்பாரிச்சான்றதையும் நீ கணக்கு போடாத. அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ விட்டார்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீ எடுக்கணுமே ஒழிய அவரோட கெப்பாசிட்டி வேறு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க, அவரோட அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபாய் இருக்குங்க. அவர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் ப்ராஃபிட் பண்ணுறாருங்க. இப்போது அவரை மாதிரிங்க 50,000 வச்சுருக்கிற அவரை பார்க்க முடியுமா, யோசிக்க முடியுமா? அப்போ நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதுக்குண்டான லாபத்தை எதிர்பார்க்க இதுதாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணால் ஒரு பிரமிப்பை உருவாக்கிடுவாங்க எல்லாமே. 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், முதல் 1000 ரூபாய் ரெகுலராக சம்பாதிக்க கற்றுங்க. புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறதே அதாங்க. முதல் 1000 ரூபாவை தொடர்ந்து 20 நாள் சம்பாதிக்கணுங்க. அடுத்த மாதம் அதை 2000 ஆகுங்க. அடுத்த 15-20 நாள் 2000 ரூபாய் சம்பாதிக்க பாருங்கள். அதுக்கு அடுத்த மாதம் 3000 ஆகுங்க. தொடர்ந்து உங்களால் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி எவ்ரி மந்த் லாஸ்ட் டே பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆயிடுச்சிங்க. மெதுவாக கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுதான் 5000 ஆக போகுது, அதுதான் 10,000 ஆக போகுதுங்க. எடுத்த உடனே பெரிய அமௌண்ட் போகிறது, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு நீங்கள் போகிறதுங்க, யார் எவ்வளோ பணம் பண்ணுறாங்கன்றதையே நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன கற்றுக்கணும், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வந்தால் தான் ஜெயிக்க முடியுங்க. சரி, இப்போ இந்த இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வெளியில் எங்கேயோ ஒரு பணத்தை லாஸ் பண்ணிட்டேன், அதை நான் இங்கே வந்து ட்ரேடிங் பண்ணி எடுத்துருவேன். இது ஒரு சினாரியோ சார். இன்னொரு சினாரியோ இங்கே லாஸ் பண்ணுறது, இந்த லாஸ் பண்ண பணத்தை நான் இங்கே எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லையும் வருது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்கிற அட்வைஸ் சார்? ஆக்சுவலாக இந்த கேம் மெத்தடில் அப்படி தான் இருப்பாங்க. இந்த கேமாக நினைக்கிறவங்க, இந்த வியாபாரத்தை தாண்டி கேமாக நினைக்கிறவங்க விட்ட இடத்துல தான் எடுக்கணும்னு இன்றைக்கும் கிண்டிரியா சாண்டை நிறைய பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னாங்க அவங்க விட்ட பணம் அங்கே தான், அது கேமாக மாறி போயிடுவாங்க. அது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் விட்ட பணம் போனது தாங்க முடிவு பண்ணிக்கணுங்க. இப்போது நீங்கள் என்ன வேகத்தில் விட்டீங்களோ அந்த வேகத்தை எதிர்பார்க்காதீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு தம்பி 5 லட்ச ரூபா விட்டுட்டாருங்க. அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாருங்க. எங்கிட்ட வந்து சொன்னாருங்க 5 லட்ச ரூபா போயிடுச்சு சார், இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ விட்ட வேகம் வேறு, எடுக்க போகிற வேகம் வேறப்பா. நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணு, கண்டிப்பாக நீ அந்த 5 லட்சத்தை எடுத்துடலாம் அப்படின்னு. சொல்லுங்கள் சார். நான் இப்போது இந்த 5 லட்ச ரூபாவை யாரோ ஒரு மோசமான ஆளுகிட்ட நீ கொடுத்துட்ட. இப்போ அந்த மோசமான ஆள் வந்து அசல் கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரீசனபிளான வட்டியை கேள், நான் கொடுக்குறேன்றாருங்க. உனக்கு என்ன தம்பி வட்டி வேணும்னு கேட்டேன். எனக்கு மாதம் 10,000 ரூபான்னு. நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேளு. அவர் என்ன சொல்கிறார், ஆப்போசிட் பார்ட்டி 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. 5 லட்சம் கொடுக்க மாட்டேன், 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இப்போது அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, 50,000 டிவைடட் 20 days. அப்போ உனக்கு ஒரு நாளைக்கு 2,500 ரூபாய் வந்தால் போதும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் படி நீ ஒர்க் பண்ணுவியா? ஒர்க் பண்ணேன் சார். ஒர்க் பண்ணு. 2,500 ரூபாய் வந்தால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். 2,500 ரூபாய் லாஸ் வந்தால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ 5 லட்சம் நீ விட்டதுனால நீ பயத்தில் இருப்ப. இப்போ நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க. அவங்க சொல்லுவாங்க, இங்கே வாங்கினா அது இவ்வளோ தூரம் போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க ஃபீல் என்னன்னா, நம்ம வாங்கினா இறங்கிடுமோன்ற பயம். ஏன்னா இவங்க பயத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. ஒரு நல்ல வியாபாரத்துக்குள்ளே இவங்களாம் பயத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இப்போ 2,500 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் வெளியே போயிடணும், லாஸ் வந்தாலும் வெளியே போயிடணும். இந்த சிஸ்டம் படிங்க. கிராஜுவலாக மூவ் ஆகிற ஸ்டாக்குங்க, ரொம்ப ஏற்ற இறக்கம் இல்லாத ஸ்டாக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னாங்க, 2,500 ரூபாய் லாபம் வந்தால் க்ளோஸ், 2,500 ரூபாய் நஷ்டம் வந்தால் க்ளோஸ். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாதத்தில் போய் ஃபஸ்ட்டு ஒரு 20-25,000 பேவுட் போடு. அடுத்த மாதம் ஒரு 20-25,000. என்ன பயத்தில் இருக்க? என்ன தான் நம்ம வந்து நீ ஜெயிச்சிடலான்னு சொன்னாலும் என்னோட ஸ்பீச் வந்து உன்னை ஜெயிக்க வைக்காது. உன்னோட பயத்தை கான்ஃபிடென்ட்டாக மாற்றணும்னா அதை நீ தான் மாற்ற முடியும். அப்போ அந்த பயத்தை எடுக்கணும்னா ஓகே, இதுலேயும் நம்ம பணம் பண்ணலான்றதை முதல் கற்றுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா
25,000 பேவுட் போடுறாரு, அடுத்த மாதம் 30,000 போடுறாரு, அதுக்கு மாதம் 30,000 போடுறாரு. இப்போ மெதுவாக அவரோட கான்ஃபிடென்ட் லெவலை அவரே டெவலப் பண்ணிக்கிறாருங்க. இப்போ இந்த 5 லட்சம் மறந்து போச்சுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் எடுத்துட்டாருங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னாங்க, இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். நான் சொன்னேன், இந்த 5 லட்சம் ரூபாய் விட்ட பணம் எடுக்க வேணும்னா டைம் எடுக்கலாம், இன்னும் 1 வருஷம் ஆகலாம், இல்லை 1.5 வருஷம் கூட ஆகலாம். நீ இதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு. ஏன்னா இந்த சிஸ்டத்தை நீ ஃபாலோ பண்ணிட்டீன்னா, இந்த 5 லட்சத்தை நீ முழுமையாக எடுத்துக்கிட்டீன்னா மார்க்கெட் உன் கைக்குள்ளே வந்துடும். எவ்வளோ விஷயம் நீ எவ்வளோ போராட்டத்துக்குள்ளே விட்ட பணத்தை எடுத்துருக்க இல்லையா, அப்போது அந்த வேகத்தை அவர் குறைச்சிங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் நீங்கள் 5 லட்ச ரூபாய் தொலைச்சவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுக்காத பணத்தை விட்டவங்க தான் இந்த 5,000 ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் வந்தாருங்க, 8,000 ரூபாய் லாபத்தில் இருக்காருங்க. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 30,000 ரூபாய்ங்க. 8,000 ரூபாய் லாபத்தில் இருக்காருங்க. புக் பண்ணணுமா இல்லையா? பண்ணலைங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இவர் 7,000 ரூபாய் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறாருங்க. அந்த 30,000த்தில் 7,000 போயிடுச்சுங்க. என்னன்னு கேட்டால் அந்த 8,000 வந்து 10,000 ஆகலான்னு பார்த்தாராம். அந்த வராத 2,000 ரூபாய் பணத்துக்காக வந்த 8,000 ரூபாய் விட்டுட்டாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 8,000லேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்குல்ல, இருக்கிற பணம் 30,000 தானே, அட்லீஸ்ட் 4,000 வந்தால் கட் பண்ணணும்ல. சரி, அது கூட வேண்டாம், இறங்கி வந்துக்கிட்டு இருக்கல, அட்லீஸ்ட் காசில் கட் பண்ணணும்ல. எதுக்கு நீ போய் 7,000 ரூபாய்க்கு கொடுக்குற? அப்போ உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நீ வாங்கிட்டு அது மேலே தான் போகும் நீ நினச்சிக்கிற. அதுதான் தவறுன்ற. நீங்கள் ட்ரெண்டோடு போகிறது என்னன்னா, இவங்க எல்லாம் பேசுவாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. இன்ட்ராடே ட்ரேடருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இவங்க ஸ்டாக் வாங்கிட்டாங்கன்னா, இன்ஃபோசிஸ் வாங்கிட்டா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்திக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி அவ்வளோ தெரியாதுங்க. அவ்வளோ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பணம் போகுது, நம்ம பணம் கரையுதுன்னு இல்லைங்க. இந்த சப்போர்ட் உடச்சா அங்கே போயிடும், இந்த சப்போர்ட் உடச்சா இங்கே போயிடும். மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் போகும்போது எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஒர்க் பண்ணுங்க, எல்லா சப்போர்ட்டும் ஒர்க் பண்ணுங்க. நம்ம பணம் எப்படி காப்பாற்றுதுங்க? 30,000 ரூபாய் வந்துருச்சு, இல்லை காஸ்ட்டு கிட்ட வந்துருச்சு, ஓகே, மிஸ்டேக் பண்ணிட்டோம், முதல் காசை காப்பாற்றிக்கலாம். 10,000 ரூபாய் இருக்குங்க, 2,000 ரூபாய் லாஸுங்க. 8,000 ரூபாய் வச்சு அந்த 2,000 நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாங்க. 10,000 ரூபாயில் நீ 8,000 ரூபாய் லாஸ் பண்ணினா 2,000 ரூபாய் வச்சு கண்டிப்பாக 8,000 சரி பண்ண முடியாது. சரி பண்ணுற சூழல் இருந்தாலும் அந்த பயமே உன்னை வந்துங்க, அதை சரி பண்ண விடாத போயிடுங்க. இதெல்லாம் மெயினாக வந்து இன்ட்ராடே ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் ரொம்ப வேணுங்க. நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நான் வந்து பண்ணிட்டேங்க. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் இன்ட்ராடேல வந்து வின் பண்ண முடியுங்க. சார், இப்போ இந்த இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இன்ட்ராடேன்னு கூட இல்லை, ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எவ்வளோதான் நம்ம அவேர்னஸ் கொடுத்தாலும் நம்ம நிறைய கேள்விப்படுறது வந்து, நான் இத்தனை லட்சத்தை இழந்துட்டேன், இவ்வளோ பணத்தை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தான். இது வந்து எந்த இடத்துல இது வந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளா போய் ஏமாந்தால் தான் உண்டுங்க. ஏன்னா செபி வந்து அவ்வளோ கட்டமைப்பு வச்சுருக்காங்க. யாராவது கொண்டு போய் யாருக்கிட்டனா பணம் கொடுத்து ஏமாந்தால் தான் உண்டுங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்காக வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாக் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், அதை வேறு யாருமே எடுக்க முடியாது. அந்த ஒரு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் ஓடிபியை ஷேர் பண்ணால் உங்கள் பணம் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் வாங்குகிற எல்லா ஸ்டாக்கும் ஆட்டோமேட்டிக்காக சிடிஎஸ்எல்லையோ என்எஸ்டிஎல்லையோ போய் ஸ்டோர் ஆகிடுங்க. அது கவர்மெண்ட் டெபாசிட்டியாக மாறி போயிடுங்க. இதில் எந்த விதமான பாதிப்பும் வராது. தேவையில்லாமல் அவர் பணம் கேட்குறாருங்க, எனக்காக அவர் ட்ரேட் பண்ணி தராருன்ற அந்த மாதிரி இடத்துல தான் ஏமாறுவாங்க. இந்த ஏமாற்றம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இப்போ எனக்கே நிறையா நடக்குதுங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டுங்க, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், நீங்கள் பணம் கட்டுங்க. நான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு பண்ணுறது கிடையாதுங்க. அது 24 ஹவர்ஸ் மார்க்கெட் நமக்கு வந்து இன்னும் அப்ரூவ் கிடையாதுங்க. அது லீகல்ன்றதை தாண்டி அது வந்து அப்ரூவ் கிடையாதுங்க. அதனால் நான் வந்து இங்கே பண்ணுறதில்ல. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு ஃபாரினில் துபாயில் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. அதுக்கு உண்டான செக்ஷன்ஸ் எல்லாம் இருந்து போயின்னு இருக்குங்க. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் $400 கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா $3,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிட்காயினில் வந்து என்னோடய ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. நம்ம மார்க்கெட்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா விவிஐபி குரூப்புன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. விஐபி குரூப்புன்னு ஃபார்ம் பண்ணி நானே வந்து பர்சனலாக கால்ஸ் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் நிறையா வந்து பணமும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பணமும் கட்டியிருக்காங்க. கட்டிட்டு லாஸ்ட்டில் ஏமாந்து சுற்றி முற்றி கடைசியாக நம்ம நம்பரை வந்து தேடி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்காக நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் கொடுத்துருக்கோங்க. ஒரு 4-5 பேரில் வந்து எடுத்து ஆக்ஷன்லாம் எடுத்துருக்கோங்க. புதுசாக வரும்போது இந்த பணம் கொடுக்குறவங்க தான் ஏமாறாமல் இருக்கணும். நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நாங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி அவங்க யாருன்னா கேள்விப்பட்டாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுப்போங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கோங்க. நான் மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி வந்து சமூக ஊடகங்கள்லாம் நம்ம பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்குங்க. எனக்கு மட்டும்
சம்பவம் இல்லைங்க. எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னாங்க, நேர்மையாக பணம் சம்பாதிக்க வழி இல்லாதவங்க இந்த மாதிரி குறுக்கு வழியில் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது உங்கள் பணம்ங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களாக போய் ஏமாந்தால் தான் உண்டு. உங்களுக்காக யாரும் பணம் பண்ண கொடுக்க முடியாதுன்றதை முதல் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிளாஸ் பண்ணாலும் நான் மட்டும்தான் எடுப்பேங்க. என்னை தவிர என்னோட டெக்னிக்கை வந்து வேறு யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட டெக்னிக் ஃபுல்லாகவே காப்பிரைட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் மட்டும்தான் கிளாஸ் எடுப்பன்றதையும் வந்து புரிஞ்சுக்கணுங்க. எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பணம்ன்றது நம்ம வந்துங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுருக்கோங்க. அதை கொண்டு போய் ஈஸியாக 1 லட்சம் 2 லட்சம் ஒருத்தர் கேட்குற ஒரு ஆப்லன்னு போட்டிங்கன்னா லாஸ் வருங்க. இப்போ தொடர்ந்து எனக்கே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சார், இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களை ரொம்பவே வந்து விளக்கமாக வந்து சொல்லியிருக்கீங்க சார். இன்னும் இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய இருக்குது. அப்கமிங் எபிசோட்ஸை சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. இன்னைக்கு இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களை ரொம்பவே விளக்கமாக பார்த்துருந்தோம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.